பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை எப்படி தாழ்த்துகிறான் என்றால், தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாம் வீட்டில் கர்த்தர் மரத்தடியில் உட்கார்ந்து இளைப்பாறுகிறதை வேதம் சொல்லுகிறது. அதுபோல 22வது வசனத்தில் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அளவுக்கு ஆபிரகாமுக்கு ஸ்பேஸ் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கம். தூரமாக இருந்தவன், விக்கிரகங்கள் நடுவில் இருந்தவன், கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். தூரமாக இருந்தவன் அழைக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற உறவு என்பது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாய் மாற்றுவதுதான் அவனுக்கான வாக்குத்தத்தம். அது ஆபிரகாமுக்கும் தெரியும். எனவே தான் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சகல காரியங்களிலும் ஆபிரகாம் என்ன பண்ணாலும் அதில் பிளெஸிங் இருக்கும். சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை எப்படி வைக்கிறான் என்றால், தூளும் சாம்பலுமானவன். தன்னை தூளும் சாம்பலுமானவன் என்று சொல்லும்போது அந்த இடத்துல எது கொஞ்சம் கூட இல்லை தெரியுமா? பெருமை கொஞ்சம் கூட இல்லை, மேட்டிமை கொஞ்சம் கூட இல்லை. நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இத்தனை வருடம் தேவனோடு பழகி இருக்கிறேன், நான் விசுவாசத்தில் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், நான் இவ்வளவு வருஷம் காத்திருக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த பெருமை இல்லை. தேவனுக்கு முன்பாக தன்னை தூள் சாம்பல், அவ்வளவுதான். தன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. தான் ஒன்றுமே இல்லை. அதாவது தூள் சாம்பல்னா எல்லாமே எரிந்து முடிந்த நிலை, சுயம் முழுவதும் அற்றுப்போன நிலை. எல்லாமே எரிந்து முடிந்து சாம்பல் இருக்கும்ல, அந்த நிலையில தன்னை கொண்டு வைக்கிறான். அப்படி அவன் வைத்து கர்த்தரிடத்துல பேசு துணிந்தேன் என்று சொல்லும்போது, கர்த்தர் அவன் பேசுகிற அனைத்தையும் கேட்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பா எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ அந்த மட்டும் தாழ்த்த பழகணும். நம்முடைய இந்த நான், என்னுடையது என்கிற காரியம் தேவனுக்கு முன்பாய் வராதபடிக்கு, நான் அல்ல, பவுல் சொல்லுகிறார் அல்லவா அழகாக, நான் அல்ல கிறிஸ்துவே. ஃபாதர் இந்த வார்த்தையை வைத்து அழகா பாடியிருக்கிறாங்க. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இந்த ஆபிரகாம் நிமித்தம் லோத்து காக்கப்பட்டான். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட நாம் பழக வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவரே தம்மை தாழ்த்தி வரும்போது நாம ஒண்ணுமே கிடையாது, தூளும் சாம்பலும், அவ்வளவுதான். கர்த்தர் இந்த கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் விரும்புகிற தாழ்மை எங்களில் வெளிப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.